வெல்கம் டு திரு அகாடமி. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்டாக் அண்ட் டேட்டா சிஸ்டம் பிரான்ச்சில் ஸ்டாக் அண்ட் டேட்டா சிஸ்டம்ஸ் இல்லஸ்ட்ரேஷன் 15. இதில் மோர் ஓவர் 1 or 2 சம்ஸ் தான் இருக்கும். அதனால நான் இல்லஸ்ட்ரேஷனும் எடுக்கிறேன். ஏபிசி கம்பெனி இன்வாய்ஸ்டு குட்ஸ் இட்ஸ் டெல்லி பிரான்ச் at cost. The head office paid all expenses from its bank except petty cash expenses which were paid by the branches. From the following details relating to the branch, prepare branch stock account, data account and branch expenses and profit and loss account. Opening stock 24,000, data 38,000, petty cash 1,000, goods sent from head office வந்து 98,000, cash sales 55,000, advertisement 2,500, cash receipt from data 81,000, closing stock 20,000, allowances to customers 1,800, discount to customers 600, bad debts for 4,200, goods returned by customer 2,000, goods returned to head office by a branch வந்து 3,000. இதில் பாருங்க allowances to customers, discount to customers, bad இது எல்லாமே கஸ்டமரை மீன் பண்ணியிருக்கா. இது எல்லாமே டெட்டாஸ் அக்கௌண்ட்டுக்கு வரணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கூட்ஸ் ரிட்டர்ன் பை கஸ்டமர் இதுவும் டெட்டாஸ் அக்கௌண்ட்டுக்கு சேல்ஸ் ரிட்டர்ன் ஆயிருக்குன்னு அர்த்தம். கூட்ஸ் ரிட்டர்ன் டு ஹெட் ஆஃபீஸ் இதுவும் ரிட்டர்ன், பட் ஹெட் ஆஃபீஸ் வந்து பிரான்ச் வந்து ஹெட் ஆஃபீஸ்க்கு ரிட்டர்ன் பண்ணியிருக்கிற அமௌண்ட். சேலரி அண்ட் வேஜஸ் 18,600, rent and rates 3,600, closing debtors 35,400, petty cash வந்து closing petty cash 300, credit sales 87,000. இப்போ நம்ம எப்படி பிரான்ச் அக்கௌண்ட் போடுறதுன்னு இல்லஸ்ட்ரேஷன் எக்ஸாம்பிள் 15 தான் நான் இப்போ போடுறேன் உங்களுக்கு. பிரான்ச் ஸ்டாக் அக்கௌண்ட் பிரான்ச் ஸ்டாக் அக்கௌண்ட் அப்படின்னா உண்மையில் எல்லா ஸ்டாக், ஓப்பனிங் ஸ்டாக், க்ளோசிங் ஸ்டாக், குட்ஸ் சென்ட் டு பிரான்ச், குட்ஸ் ரிட்டர்ன் டு பிரான்ச், குட்ஸ் ரிட்டர்ன் டு பை கஸ்டமர், கேஷ் சேல்ஸ், கிரெடிட் சேல்ஸ் எல்லாமே நம்ம இங்கே எழுதிடுவோம். ஏன்னா எல்லாமே ஸ்டாக் டிபெண்ட் பண்ணி இருக்கிறது எல்லாமே இங்கே எழுதணும். டு பேலன்ஸ் ப்ராடவுன், டு பேலன்ஸ் ப்ராடவுன்னா இது வந்து ஓப்பனிங் ஸ்டாக் 24,000, குட்ஸ் சென்ட் டு பிரான்ச், குட்ஸ் சென்ட் டு பிரான்ச் ஆஸ் யூஷுவல் நம்ம இங்கே தான் எழுதுவோம். ஸோ அது அப்படியே தான் எழுதுகிறோம். குட்ஸ் சென்ட் டு பிரான்ச் 98,000. அதுக்கப்புறமா இங்கே பை கேஷ் சேல்ஸ். ஏன் கேஷ் சேல்ஸ் இங்கே எழுதுவோம், கிரெடிட் சேல்ஸ் இங்கே எழுதுகிறோம் அப்படி கிரெடிட் சேல்ஸ் இங்கே எழுதுகிறோன்னா ஸ்டாக்கு தான் விற்கிறாங்க அவங்க. கேஷுக்கும் கிரெடிட்டுக்கும் ஸ்டாக் தான் விற்கிறாங்க. ஸோ அதனால தான் இது ஸ்டாக் இன்க்ளூட் ஆகிருக்கிறதுனால இது நம்ம இங்கே எழுதுகிறோம். கேஷ் ரிசீட் ஃப்ரம் டேட்டாஸ், கிரெடிட் சேல்ஸ், கிரெடிட் சேல்ஸ் கேஷ் ரிசீட் ஃப்ரம் டேட்டாஸ்லாம் இங்கே வராது, அதில் டேட்டாஸ் அக்கௌண்ட்டுக்கு போய்டும். கிரெடிட் சேல்ஸ் 87,000. அதுக்கு அடுத்தது பை goods returned to head office, goods returned வந்து 3,000. to head office தான் இங்கே நான் எழுதியிருக்கேன், வேணும்னா எழுதிக்கோங்க, to head office. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா க்ளோசிங் ஸ்டாக் பை பேலன்ஸ் கேரி டவுன், க்ளோசிங் ஸ்டாக் தான் இங்கே எழுதுவோம், அதுதான் பை பேலன்ஸ் கேரி டவுன் 20,000. இப்போ ஒன்று கூட்ஸ் ரிட்டர்ன் பை கஸ்டமர்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை நம்ம இங்கே பிரான்ச் ஸ்டாக் அக்கௌண்ட், பிரான்ச் ஸ்டாக்குன்னு நான் போடுறேன். உங்களுக்கு புரியலன்னா நீங்கள் வந்து கூட்ஸ் ரிட்டர்ன் பை கஸ்டமர்னு நேரடியாகவே அதில் என்ன கொடுத்துருக்காங்களோ அப்படியே எழுதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஸ்டாக்கெல்லாம் நம்ம டேலி பண்ணிக்கலாம். 1,65,000 இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணிங்கன்னா இப்போ பிரான்ச் ஸ்டாக்கை நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு கொண்டு போக போகிறோம், ஃபார்வர்ட் பண்ண போகிறோம். பேலன்சிங் ஃபிகர் போட்டுக்கோங்க 41,000. ஓகேவா. இப்போ பிரான்ச் டேட்டாஸ், பிரான்ச் டேட்டாஸ்க்கு ஏற்கனவே நான் உங்களுக்கு ஃபார்மேட் சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த ஃபார்மேட் பிரகாரம் தான். டு பேலன்ஸ் ட்ராடவுன் ஓப்பனிங் டேட்டாஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க 38,000. அதுக்கடுத்து டு கிரெடிட் சேல்ஸும் இங்கே கொடுத்துட்டாங்க, கிரெடிட் சேல்ஸ் 87,000. அதுக்கப்புறமா பை கேஷ் ரிசீட் ஃப்ரம் டேட்டாஸ், cash receipt from debtors
81,000. அதுக்கு அடுத்தது பை எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரான்ச் எக்ஸ்பென்சஸ் 2 டைப் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் வரும். நாங்கள் கஸ்டமர் சொல்லியிருக்கேன் இல்லையா, அதெல்லாம் இங்கே எழுதணும். பேட் டெப்ஸ் வந்து 1800. பேட் டெப்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். பேட் டெப்ஸ் வந்து 4200. பேட் டெப்ஸ் 4200. அதுக்கப்புறமா அலவுன்சஸ் வந்து 1800. அலவுன்சஸ் 1800. டிஸ்கவுண்ட் டு கஸ்டமர். டிஸ்கவுண்ட் டு கஸ்டமர் 600. அதுக்கப்புறமா க்ளோசிங் டேட்டாஸ் பை பேலன்ஸ் கேரி டவுன் 35,400. இதனுடைய டோட்டலும் போட்டுருங்க. இதனுடைய டோட்டல் வந்து 6,600. ஸோ என்னென்ன போட்டிருக்கோன்னு பாருங்கள். ஓப்பனிங் டேட்டாஸ், க்ளோசிங் டேட்டாஸ், கிரெடிட் சேல்ஸ், பேட் டேட்டாஸ்க்கான எக்ஸ்பென்சஸ், இது எல்லாத்தையும் இங்கே போட்டாச்சு. இது போட்டு நீங்கள் டாலி பண்ணி பாருங்கள். மோரோவர் பிரான்ச் ஸ்டாக் அண்ட் டேட்டா சிஸ்டத்தில் டேட்டாஸ் அக்கௌண்ட் டேலி ஆகிடும். டேட்டாஸ் அக்கௌண்ட்டை எங்கேயுமே நம்ம ஃபார்வேர்ட் பண்ண வேண்டிய தேவை கிடையாது. அதுக்கப்புறமா பிரான்ச் எக்ஸ்பென்சஸ். பிரான்ச் எக்ஸ்பென்சஸில் நம்ம பிரான்ச்சுக்கான எக்ஸ்பென்சஸ் 2 டைப் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் இருக்குது. டேட்டாஸ் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு நீங்கள் போட்டு இது அப்படியே டோட்டலாக 6,600 கூட எழுதிடலாம். நான் எழுத முடியாது இல்லையா, நான் வந்து உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் ஒன்று எழுதுகிறேன். பேட் டெப்ஸ் வந்து 4,200. அலவுன்சஸ் 1,800. டிஸ்கவுண்ட். இதில் சேல்ஸ் ரிட்டர்ன் எழுதலைன்னு நினைக்கிறேன். எஸ் மறந்துட்டோம் பாருங்கள். அதாவது பிரான்ச் ஸ்டாக் இருக்கு இல்லையா, அதாவது கூட்ஸ் ரிட்டர்ன்டு பை அ கஸ்டமர் தானே ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. அப்போ அதை நம்ம சேல்ஸ் ரிட்டர்ன்னு எழுதணும். ஓகே, சேல்ஸ் ரிட்டர்ன் 2,000 இங்கே போடணும் நம்ம. அதை சேல்ஸ் ரிட்டர்ன், அதாவது பிரான்ச் விற்றது பிரான்ச்சுக்கே திரும்ப வந்துடுது. பை எ கஸ்டமர்ன்றதுனால தான் இதை நம்ம இங்கே எழுதுகிறோம். அதுக்கப்புறமா டிஸ்கவுண்ட் வந்து 600. டோட்டல் 6,600. இங்கே வெறும் எக்ஸ்பென்சஸ் மட்டும்தான் எடுக்கணும், இந்த ரிட்டர்ன் ஸ்டாக்லாம் எடுக்கக்கூடாது. அதுக்கப்புறமா பேங்க்குடைய பிரான்ச்சோடைய எக்ஸ்பென்சஸ்ன்னு இருக்கும். அவங்க அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக கொடுத்துருக்காங்க. அட்வர்டைஸ்மெண்ட் 2,500. salaries 18,600. rent and rates 3,600. பெட்டி கேஷ் பாருங்கள். பெட்டி கேஷ் மட்டும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணணும். பெட்டி கேஷ் ஓப்பனிங் க்ளோசிங் 2 கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம க்ளோசிங்லேருந்து ஓப்பனிங் 300 மைனஸ் பண்ணிவிட்டு 700. இதே பெட்டி கேஷ் வந்து பிரான்ச்சே வந்து செலவு பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அதுக்கு தனியாக ஒரு என்ட்ரி போட வேண்டியிருக்கும். அந்த மாதிரி சம்மை இன்னும் வரல. இப்போ இதை நம்ம டேலி பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாக பிரான்ச்சோடைய எக்ஸ்பென்சஸ். 2 டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்பென்சஸ். டேட்டாஸ் ஒரு எக்ஸ்பென்சஸ் இருக்கும், பிரான்ச்சுக்கு அனுப்பக்கூடிய நம்ம ஆஸ் யூஷுவல் போடுவோம், சேலரி, ரெண்ட்டு, பெட்டி கேஷ், அதெல்லாம் அதோட எக்ஸ்பென்சஸ். மொத்தம் பிரான்ச் எக்ஸ்பென்சஸ் 32,000 டு பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு 32,000 ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை போட போகிறோம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பாருங்கள். பிரான்ச் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஒன்றுமே இல்லை.
இப்போ நம்ம ஸ்டாக் அக்கௌண்ட் போட்டோம் இல்லையா, இந்த ஸ்டாக் அக்கௌண்ட்டில் இங்கே நான் சொன்னேன் இல்லையா, ஸ்டாக்கில் 41,000 இருக்கு இல்லையா, அதை அப்படியே ஆப்போசிட் சைடுக்கு கொண்டு வந்துடுங்க. பை ஸ்டாக் 41,000 இருக்குது. இதில் எக்ஸ்பென்சஸ் இங்கே 32,000, அதை அப்படியே இந்த ஆப்போசிட் சைடில் எக்ஸ்பென்சஸ்ன்னு எழுதிடுங்க. எக்ஸ்பென்சஸ் 32,000. இதை டேலி பண்ணிங்கன்னா 41,000லேருந்து 41,000 minus 32,000 to profit. ஜென்ரல் ப்ராஃபிட்னு எழுதணும். இதுதான் நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஜென்ரல் ப்ராஃபிட் 9,000. அவ்வளோதான். கொஞ்சம் லென்த்தியான சம்மாக இருக்குது, இருந்தாலும் கொஞ்சம் திரும்ப திரும்ப போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.